நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. சரத்குமார் நடிகர் சங்கம் தேர்தலில் நிக்கிறேன்னு சொன்னப்ப சின்னம்மாவுக்கு அது பிடிக்கல. பீப்சாங் பிரச்சனை இன்னைக்கு எங்க போச்சு இந்த பிரச்சனை? ஆனா அவங்க பொதுச் செயலாளர் ஆனதுமே தமிழ் திரையுலகமே போய் நின்னுச்சு. எல்லாரும் பூச்சென்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல இவ்வளவு பாலிடிக்ஸ், நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போறேன். ஒரு மணி நேரம் கூட முதலமைச்சராக ஆக முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். சரத்குமார் நடிகர் சங்கம் தேர்தலில் நிக்கிறேன்னு சொன்னப்ப சின்னம்மாவுக்கு அது பிடிக்கல. இது ஓபன் ஸ்டேட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில யாரும் நிக்க கூடாதுன்னு. அந்த மேட்டர்லாம் அந்த அரசியல்லாம் தெரியாம சிலம்பரசன் போய் நடிகர் சங்கத்தில் நின்னாரு. அதற்கு அவர் சந்திச்ச யாரோட பையன்? டி ராஜேந்திரோட பையன். அவருக்கு என்ன அரசியல்? ஏதோ நடிகர் சங்கத்தில் நின்னாரு. எவ்வளவு பிரச்சனை? அவர் வெற்றி பெற்றதை கூட லேட்டா அவர் சில வாக்குகள்ல தோல்வி பெற்றது அறிவிக்கப்பட்டது. தாங்கணும். பீப்சாங் பிரச்சனை இன்னைக்கு எங்க போச்சு இந்த பிரச்சனை? அவ்வளவு பிரச்சனை. நீதிமன்றத்துக்கு போனேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், போராடல. சரி, அந்த போராட்டம் அன்னைக்கு மட்டும் இல்லை. அப்புறமா தமிழ் திரைப்பட தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அந்த அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அன்னைக்கு நான் எந்த கருத்தாவது எதிர்த்து சொன்னா அவங்க கட்சி அவங்க பொதுச் செயலாளர் ஆவாங்க. ஆனால் அவங்க பொதுச் செயலாளர் ஆனதுமே தமிழ் திரையுலகமே போய் நின்றுச்சு. எல்லாரும் பூச்செண்டு எல்லா துறையும் போகுது. விநியோக சங்கமா போய் நிற்கிது. இயக்குநர்கள் சங்கமா அந்த அம்மாட்ட போய் நின்னுது. திரையரங்கு உரிமையாளர் சங்கமா போய் நிற்கிது. கூட யாரோ அழைச்சிட்டு போறாங்க, ஃபுல்லா போட்டோ. நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிற்கிறதா இருந்தேன். நானும் போய் அங்கே தான் நிற்கணும். நிற்க மாட்டேன்னு சொன்னேன். போய் அந்த இடத்துலையும் நிற்க மாட்டேன். அந்த சமஸ்தானத்தில் நிற்க தயாரா இல்ல, சமாதானத்துக்கு நிற்கிறதா தயாரா இல்ல, அந்த சாம்ராஜ்யத்தில் நிற்க தயாரா இல்ல, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நிற்க தயாரா இல்ல. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இவ்வளவு பாலிடிக்ஸ், நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போறேன். சொன்னேன்ல, பேட்டி கொடுத்தல, சும்மா ரூமுக்குள்ள சொல்லல, அறைக்குள்ள சொல்லல, அரங்கத்துல சொன்னேன், அறைகூவல் விட்டு சொன்னேன். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தலைக்கணமா தெரியும். தலைக்கணம் இல்லை சார், ஒரு தன்னம்பிக்கையோட இலக்கணம். ஒரு அரசியல்வாதியா பேசல, ஒரு ஆன்மீகவாதியா பேசினேன். அது மட்டும் இல்ல, அந்த அம்மா பொதுச் செயலாளர் ஆகட்டும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக ஜாதகம் இன்றைக்கு செய்யலாம், கொஞ்சம் சாதகம், ஆனா ஆக முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணி அறிக்கை விட்டுருங்க. எடுத்து பாருங்க, கோயம்புத்தூர் கொடுக்குற பேட்டி. ஒரு மணி நேரம் கூட முதலமைச்சராக ஆக முடியாது, இவர் தமிழகத்தின் முதல்வராக வரக்கூடாது என்று அத்தனை மக்களும் செய்கிறார்கள் பிரார்த்தனை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். எல்லாரும், அது மட்டும் ஆஞ்சநேயா, ஸ்ரீ ராமஜெயம், நமோ நமச்சிவாயா, நமோ நாராயண, அத்தனை மக்களும் இந்த அம்மா முதல்வராக ஆகக்கூடாது என்று செய்கிறார்கள் பிரார்த்தனை என்று கொடுத்தேன் ஒரு வாக்கு.